வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பண்ண போகிறது மாங்காய் பச்சடி. இதை பாருங்க, மாங்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணி அடுப்பில் தண்ணியில் வேக விட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுட்டு வெல்லம் போட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு நல்லா அது கன்சிஸ்டன்சி திக்கு கன்சிஸ்டன்சி வரும். திக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதை நல்லா மசிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி கடுகு ஒரே ஒரு வரமிளகா தாளிச்சு கொடுக்கணும். ஒரு பிஞ்ச் சால்ட் அதில் ஆட் பண்ணணும். பிகாஸ் அது கொஞ்சம் ரொம்ப திதிக்குங்கிறதுனால கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணணும். இதுதான் மாங்காய் பச்சடி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதோட மெத்தட் வந்து 1 by 1 சொல்லித்தரேன். இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். மாங்காய் பச்சடியோட மெத்தடு 2 மாங்காய் எடுத்துக்கோங்க. இது மாதிரி இந்த மாங்காவை எடுத்து இந்த மாதிரி சீவிக்கணும். சீவிட்டு இந்த மாதிரி மாங்காவை பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்க, தண்ணியில் போட்டு மாங்காவை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். மாங்காவை கட் பண்ணி இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். இந்த மாங்காய் இந்த கன்சிஸ்டன்சியில் வேக வச்சுக்கணும். நல்லா இது சீவி கூட வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி செதிலாக போட்டு சீவி வேக வச்சுக்கணும், நல்லா மூடி வச்சு. அப்புறம் இதை பாருங்க, உள்ள வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த வெல்லத்தை இதில் ஆட் பண்ணணும். வெள்ளத்தை ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் நல்லா மூடி வச்சுக்கணும். லைட்டாக மூடி வச்சா தான் அது நல்லா வேகும். மாங்காய் பச்சடி எல்லாம் கட் பண்ணி போட்டு வெல்லம் போட்டு கொதிச்சாச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்க, மாங்காய் பச்சடி ரெடி. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுது. பாருங்க, கொஞ்சோண்டு உப்பு சேர்க்குறேன். லைட்டாக உப்பு சேர்க்குறேன். மாங்காய் பச்சடி ரெடி. பாருங்க, கடுகு போட்டிருக்கேன். கடுகு வடிச்சப்புறம் மிளகா வத்தல் ஆட் பண்ணுறேன். டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பச்சடி ரெடி. Thanks for watching my YouTube channel. Thanks for subscribing and thanks for watching my YouTube channel. Thank you.